பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏசப்பாவை எப்படி ஆராதிக்கணும், எப்படி அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி இன்றைக்கு ஏசப்பாவுடைய வேத வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம். 1 Chronicles chapter 16 verse 29. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Worship the Lord in the beauty of holiness. ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்குமே ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க, அவரை துதிச்சு நீங்க ஜெபிக்கிறீங்க, அவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபிக்கிறீங்க. அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்க அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவக்கரையோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுத்திகரிச்சுக்கோங்க. பரிசுத்த இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு அந்த பாவத்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு விலகி பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்க அவரை ஆராதிக்கணும், நீங்க அவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லி இயேசு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற நீங்க எப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? வேத வசனத்தின்படி வாழ்றீங்களா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கான ஒரு காரியங்களும் செய்யாம, யாருடைய வாழ்க்கையும் நம்ம அழிக்காம, நம்ம எந்த ஒரு பாவத்தையும் செய்யாம, நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம அவரை ஆராதிக்கின்ற பொழுது அந்த ஆராதனையில தான் அவர் பிரியப்படுவார், அதுல அவர் மகிமைப்படுவார். அப்படிதான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல நீங்க பாவக்கரைகளோட நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லி கழுவப்பட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்க அவரை ஆராதிங்க. அவருடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்கிறதுக்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஏசப்பா உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஏசப்பா பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பரிசுத்தமுள்ள தெய்வம் அப்பா. ஆண்டவரே, ஏசப்பா உங்களுடைய பிரசன்னத்துல பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையோட வாழ்ந்து ஆண்டவரே உங்களை ஆராதிச்சு காத்திருந்து ஆண்டவரே ஏசப்பா ஜெபிக்க பிள்ளைங்களுக்கு கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஏசப்பாவை ஆராதிங்க. ஏசப்பாவுடைய பிரசன்னத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a blessed day.